கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போது நான் வந்து பீன்ஸு கேரட்டு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் தருது நீங்கள் அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெண்டும் போட்டு நான் வதக்கிறேன். திரும்ப சொல்லு. தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட் இந்த காயெல்லாம் நல்லா வதக்கணும். போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த சொம்பால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது நேராக வைக்கணும். இப்போ தான் போட போகிறேன் பாருங்கள். அதாவது ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணணும். ஒரு பேக்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டி பார்க்கணும் அது உள்ள என்ன இருக்குது. நம்ம எடுத்தோடனே டைரெக்டாக நம்ம போட்டுக்கூடாது.